strong. Hello viewers, வாழ்க வளமுடன். நான் தான் உங்கள் டாக்டர் பிரபுலோகநாதன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் அண்ட் கல்வி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷனல் அப்டேட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இல்லை ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இல்லை எனி கிராஜுவேட்ஸ் எப்படி வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் அலர்ட்ஸ் பெல் பட்டன் அப்படிங்கிறத பிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வர எல்லா வந்து வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு க்ரைசிஸ், ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் அண்ட் ஆல்சோ இன் ஸ்கூல்ஸ் நமக்கு வந்து நிறைய வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிற தகவல். சரிங்களா? ஸோ அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நம்ம விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ செக் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் என்ன அப்படின்னா ரெண்டு எண்டு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சைடில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து என்ரோல் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கவங்க, இதை யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் ஃப்ரம் அப்ராட். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னா, ஸோ அப்ராடில் இருக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து படிக்கிற அந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செக்கில் வந்து அவங்களோட கொஷின்ஸ் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அதர் எண்ட் நாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரீம்ஸ் ஒவ்வொரு எந்தெந்த துறையில் யார் யார் வந்து தேவையோ அவங்கள வந்து இந்த செக் பிளாட்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் வந்து என்கேஜ் பண்ண வைக்கிற வேலை தான் இந்த செக் அப்படிங்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ அப்போது இதில் நமக்கு எப்படி வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு கொஷின், ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், நான் வந்து என்னென்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டொமைன் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் வந்து இன்கேஸ் நான் வந்து அசிஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக்காக யார் அந்த கொஷினை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஷினை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பர் கொஷனுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செக் பிளாட்ஃபார்மில். ஸோ இதுதான் அந்த செக் பிளாட்ஃபார்மோட பேசிக்காக ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு சீக்வன்ஸ். சரி, இதில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன பாசிபிலிட்டிஸ், என்னென்ன ஸ்கோப் இருக்குது இதில் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ஆல்சோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, ஸோ எனி அதர் கிராஜுவேட்ஸ் உங்களுக்கு வந்து தேர் ஆர் சர்டன் டிசிப்ளின்ஸ் விச் இஸ் இன்க்ளூடட் தேர். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து Q&A எக்ஸ்பர்ட். ஸோ Q&A எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பர்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ கொஷின்ஸை போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு கொஷின், உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வந்து உங்களுக்கு வந்து வருது, அட்டன் பண்ணுறீங்கன்னா ஸோ இதை அசிஸ்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி தான் Q&A எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஒன் TBS அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஷன் செக்கில் இருக்குது. TBS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தே யூஸ் டு ரைட் த புக்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு புக் ஆத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து அடிஷ்னலாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டை வந்து இங்கே இந்த செக் பிளாட்ஃபார்மில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்போ நேச்சுரலி என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கமிட் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் நமக்கு வந்து we can income more through that. ஓகே, ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு அதில் இருக்க ரெண்டு ஸ்கோப். ஸோ இதில் நம்ம எப்படி என்ரோல் பண்ணலாம், இதில் எப்படி வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து உள்ளே அக்சஸ் பண்ணுவீங்க, கொஷின்ஸ் எப்படி வரும், இதுக்கான ப்ரைஸ் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ
இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு நீங்கள் வந்து செக் அப்படிங்கிறது செக் எக்ஸ்பர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு URL வரும். ஸோ www.checkindia.com அப்படின்ட்டு. ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்அப் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் கேட்கும். அந்த சைன்அப் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இது வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக ஸோ உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் டோட்டலி 8 ஸ்டேஜஸ் இந்த இதில் இருக்குது. 8 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக அதாவது உங்களால் சால்வ் பண்ண முடியும், அது இல்லாமல் நீங்கள் படித்த டிகிரி பேஸ் பண்ணி இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அக்கௌண்டிங் முடித்தவங்க இதுக்கு வந்து அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஜென்ரல் பிஸ்னஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து செக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் மூலமாக ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஃபரல் கோடு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டெஸ்ட். நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? அந்த டெஸ்ட் வந்து பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேட் லெவல் கொஷின்ஸ் வந்து நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ கேட் லெவல் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நமக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் திங்கிங் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங். ஸோ அப்போது அந்த கொஷின்ஸ் சேலஞ்சிங்காகவும் இருக்கும், நம்மளும் வந்து நம்மளோட ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அப்போது அந்த லெவலில் நம்ம அவங்களுக்கு அசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து மாடரேட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் லெவல் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இப்போது அதுதான் இந்த செகண்ட் லெவல். ஸோ அந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரீம். ஸோ 15 கொஷின்ஸுக்கு 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு த சப்ஜெக்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டில் வந்து 3 அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ 3 அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து 71 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அட்டெம்ப்ட்ஸ். அந்த 3 அட்டெம்ப்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் எக்ஸாம்பிள் அந்த 3 அட்டெம்ப்ட்டுமே உங்களால் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஸோ ஒரு கூலிங் பீரியட் கொடுப்பாங்க. அந்த பீரியட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் எடுக்கலாம். அதனால் நமக்கு வந்து டோன்ட் வெரி அபவுட் த ப்ராசஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கட்டம். அந்த ஸ்டேஜ் நம்பர் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கைட்லைன்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த கைட்லைன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, செக்கில் ஹானர் கோட் பாலிசிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஹானர் கோட் பாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும், எதை அட்டன் பண்ணக்கூடாது, கொஷின்ஸை நீங்கள் வந்து என்னென்ன மோடில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அவங்களுக்கு அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து மெட்டீரியல் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெட்டீரியலை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எழுதுங்க. நமக்கு சப்ஜெக்ட் டெஸ்ட்டை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை நினச்சி நம்ம வந்து எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ இந்த 2 ப்ராசஸும் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் டெஸ்ட், தேர்ட் கைட்லைன்ஸ் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அண்ட் 4th ஒன் உங்களுக்கு வந்து டிகிரி வெரிஃபிகேஷன். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேன் வெரிஃபிகேஷன், நம்ம வந்து பேன் நம்பர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களோட வேலிட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், உங்களோட ஆதார், மெயினாக வந்து ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே நம்ம ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வில் பி இன்க்ளூடட் இன் தி செக் பிளாட்ஃபார்ம்.
ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கொஷின்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சரியா? ஸோ அந்த கொஷின்ஸ் அக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வில் பி ஹேவிங் உங்களுக்கு ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அந்த லாகின்குள்ளே போனோடனே உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன்சரிங் அப்படின்ட்டு இருக்கணும். இந்த ஸ்டார்ட் ஆன்சரிங் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கொஷின்ஸ். ஸோ கொஷின்ஸ் வந்து கொஷின்ஸோட டேட்டாபேஸ் வந்து செக் பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ அது ரேண்டமாக நம்மள மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து இது ரேண்டமாக அந்த கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த கொஷினுக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் நமக்கு வந்து என்னென்னா 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷம் எதுக்கு அப்படின்னா இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 2 hours வந்து அடுத்து வந்து டைம் லைன் வந்து இதில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கொஷினை வந்து எய்தர் நீங்கள் வந்து அதில் டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து என்னென்னா பேப்பரில் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான். ஸோ அப்போ வந்து இதில் வந்து சிஎஃப் ஸ்கோர் அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ சிஎஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னென்னா கண்டென்ட் ஃபீட்பேக் ஸ்கோர். ஸோ உங்களோட நீங்கள் ஆன்சர் பண்ண கொஷின் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சே எக்ஸாம்பிள் தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் அப்படின்ட்டு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. தம்ஸ் அப் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து யாருமே வந்து உங்களுக்கு தம்ஸ் அப் போடல அப்படின்னா உங்களோட கண்டென்ட் ஃபீட்பேக் ஸ்கோர் வந்து 0. இன்கேஸ் ஒருத்தர் வந்து தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்கன்னா 100%. உங்களோட கொஷனுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 கொஷின்ஸில் ஒருத்தர் தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்கன்னா 100% இட் இஸ் கண்டென்ட் ஃபீட்பேக் ஸ்கோர். ஒருத்தர் தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஒருத்தர் தம்ஸ் டவுன் கொடுத்தாங்க அப்படின்னா 50% தான் உங்களோட கண்டென்ட் ஃபீட்பேக் ஸ்கோர் சிஎஃப் ஸ்கோர். ஸோ அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வேலிடேட்டிங் பேராமீட்டர். நம்மளோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இந்த சிஎஃப் ஸ்கோர் வச்சு நம்ம இது பண்ணுவாங்க. சரி, சில டைம் நம்ம யோசிக்கலாம் நம்ம நல்லா பண்ணாலுமே பசங்க தம்ஸ் டவுன் போடலாம் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயத்தில் இருக்குது. பட் வந்து இது இல்லாமல் ஒரு சென்ட்ரலைஸ்டு டீம் வந்து செக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பார்த்தாலுமே இவங்க நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணுவோம். ஈவன் தோ ஸ்டூடெண்ட்ஸ் தம்ஸ் டவுன் கொடுத்தா கூட நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டீம் நம்மளை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான பே அவுட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துடும். அதை நினச்சி நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரி, அடுத்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயம் பண்ணி நமக்கு என்ன இதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ப்ரைஸ், அதாவது நமக்கு எவ்வளோ வந்து இன்கம் வரும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டேரிஃப் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் க்ரைட்டீரியாவுக்கு நான் போட்டிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரீம் இது மாறலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்போ ஸோ பேசிக்காக நம்ம வந்து இதில் அப்படின்னா பிரான்ஸ் கேட்டகரியில் பேட்சில் கொடுத்துருவாங்க. அந்த இதில் ஒரு கொஷனுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 151 ரூபாய். இதுவே சில்வருக்கு என்ன அப்படின்னா மினிமம் 15 டேஸில் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் சிஎஃப் ஸ்கோர் வந்து 65% இருந்துச்சுன்னா உங்களோட பே அவுட் வந்து சில்வர் பேட்சில் வந்துடும் 168 rupees. அடுத்து கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 30 டேஸில் 50 கரெக்டான கொஷின் 75% கண்டென்ட் ஃபீட்பேக் ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 176. அதுக்கப்புறம் பிளாட்டினம் இந்த டாப் லெவல் போயிட்டிங்க அப்படின்னா 45 டேஸில் மினிமம் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100 அண்ட் சிஎஃப் ஸ்கோர் 80% இருந்துச்சுன்னா 184. இதுதான் நம்ம மேக்ஸிமம் ஒரு கொஷின்ஸுக்கு. ஸோ அப்போது இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டொமைன்லேயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து கேஸ், அதாவது என்னென்னா 30,000 40,000 50,000 அந்த மாதிரிலாம் வந்து இதுலேயே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. சரி, இது இல்லாமல் என்ன பெனிஃபிட்ஸ் இதில் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ செமஸ்டர் எண்டு பீக் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா they used to come with big bang days அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பேங் டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் போனஸ் கொடுப்பாங்க. என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிக் டே வந்து நீங்கள் வந்து 3 to 4 கொஷின்ஸ் அப்படிங்கிறது மினிமமாக அவங்க ஒவ்வொரு டைம் ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் கொடுக்குறப்போ
30% வந்து மினிமம் வந்து ஹைக் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வரும். ஸோ 151னா 30% அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்னென்னா மினிமம் 30 to 40 rupees வந்து இது கூட ஆட் ஆகி வரும். ஸோ அப்போ என்னென்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 4 கொஷின் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து என்னென்னா 800 to 1000 rupees அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி டயத்தில் எடுக்கலாம். ஸோ சராசரியாக மற்ற நாளுங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 900 to 1000 rupees வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் இது பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதோட கஸ்டமர்ஸ், அதாவது கிளைண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா அப்ராடில் இருக்கிறதுனால முக்கால்வாசி பேர் கொஷின்ஸ் ஓட வால்யூம் வந்து வில் பி ஹை டியூரிங் த நைட் டைம். உங்களுக்கு நைட் டைம் பார்த்தீங்கன்னா அபவ் 10க்கு மேலே உங்களுக்கு வந்து 10 to early morning 5, 4 அந்த மாதிரி டைம் வரையில் உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் இது வந்து என்னென்னா நீங்கள் டே டைமில் மற்ற ஒர்க் இருந்துச்சுன்னா கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு 4 hours ஈவன் நைட் அப்படின்னா நீங்கள் இது மூலமாக நீங்கள் இன்கம் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு செக்கோட செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எந்த வரையிலும். அண்ட் தென் பே அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சைக்கிள் வந்து எவ்ரி 15th of the month அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 15 to 15 வந்து they used to consider. அதில் எவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த பேட்ச் அப்படிங்கிறது வந்து எவ்ரி வீக் வந்து they used to give the batch. ஓகே, இது வந்து மாறும். உங்களோட கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணல அப்படின்னா பிரான்ஸில், சால்வ் பண்ணி நல்லா போகிறீங்க அப்படின்னா சில்வர் அப்படிங்கிறதுனால ஃப்ளக்சுவேட் ஆகி ஸோ வீக்லி பேசிஸில் இது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து அடுத்து பேமெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன். இதில் பேமெண்ட்லாம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். இதில் பேமெண்ட் நான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இது ஒரு நான் வந்து ரியல் டைமாக நான் பார்த்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால தான் ஸோ இவ்வளோ தெளிவாக என்னால் வந்து உங்களுக்கு வந்து இது கைட் பண்ணி கொண்டு போக முடியுது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக விடாமுயற்சியோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம சக்ஸஸ் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்கில் நீங்கள் கனெக்ட் ஆகி இதில் வந்து நீங்கள் வந்து நம்மளோட ஸ்கில்லையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஒரு அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் once again I thank everyone for watching this and keep supporting me and subscribe this channel. வாழ்க வளமுடன்.